ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வந்துட்டு நம்ம அந்த விடாமுயற்சி பேட்சோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அது எப்படி போகும் அப்படிங்கறதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருந்திருக்கும். ஸோ அதோட ஃபுல் ஷெடியூல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா. நான் நேற்றே சொல்லியிருப்பேன் ஜான்வரி 3 ஓகேங்களா. ஜான்வரி 3ல இருந்து ஜூலை 13 வரைக்கும் இருக்கும் பேட்ச். ஸோ அதுல ஜூன் 16 வரைக்கும் நம்மளுக்கு போர்ஷன் ஷெடியூல் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவிஷன் ஷெடியூல் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஷெடியூலும் எப்படி போகுது, எதை முன்னாடி படிக்கிறோம், எதை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் ஷெடியூல் பிளானை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ யூடியூப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷெடியூல் பிளான் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் ஷெடியூல் பிளான் பார்த்துட்டு ஜாயின் பண்ற ஐடியா இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபுல் ஷெடியூல் பிளான் தான் பார்க்க போறோம். இப்போ ஒன்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆன டே 1ல இருந்து டில் எக்ஸாம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோங்கிற பிளான் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஷெடியூல் பிளான் எப்படி படிப்போம் அப்படின்னா, வாரம் மண்டே ஷெடியூல் இருக்கும், சண்டே டெஸ்ட் இருக்கும். இப்படிதான் வந்து போர்ஷன் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு குரூப்ல நம்ம வந்துட்டு நீங்க ஒன்ஸ் பேட்ச்ல எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல அந்த வீக்லி பிளான் நான் எப்படி தருவேன், அதை நீங்க எப்படி வந்துட்டு ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தாதான் நீங்க கன்வீனியன்ட்டான்னு பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் வந்துட்டு அலோகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேட்ச்ல நான் என்ன தருவேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ எவ்ரி வீக் மண்டே வந்துட்டு நம்மளுக்கு ஷெடியூல் இருக்கும் ஓகேங்களா. மண்டே வந்துட்டு எவ்ரி வீக் மண்டே ஷெடியூல் கொடுத்துருவேன். இப்போ ஷெடியூல் நான் பின்னாடி ஃபுல் ஷெடியூல் காட்டுவேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் டேட் போட்டே இருக்கும், மண்டே என்ன டேட் நம்ம ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன டேட் டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படிங்கிறது ஓகேங்களா. அடுத்த ஷெடியூல் என்ன டேட் ஸ்டார்ட் ஆகுது, என்ன டேட் டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ மண்டே வந்துட்டு ஷெடியூல் இருக்கும். அடுத்தது அந்த ஷெடியூலை நீங்கள் எடுத்துட்டீங்க, அன்னைக்கு மண்டேவே வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா அந்த ஷெடியூலுக்கான என்னென்ன லெசன்ஸ்லாம் அந்த ஷெடியூல் இருக்கோ அது எல்லாத்துக்குமான டிஜிட்டல் நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் நோட்ஸ் வந்துட்டு நேதே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன், இருந்தாலும் இப்போ காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு இப்படிதான் வந்து நம்மளுக்கு நோட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இயல் 1க்கு 10th தமிழ் இயல் 1க்கு எடுத்த நோட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நோட்ஸ் இருக்கும். ஸோ புக்கை வந்துட்டு நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஒன்ஸ் இந்த நோட்ஸை வச்சுதான் நான் கிளாஸ் எடுப்பேன் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த நோட்ஸும் இருக்கும், இந்த நோட்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ ஒன்ஸ் அந்த நோட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு குரூப்ல வந்துடும் ஓகேங்களா. ஷெடியூல் அனுப்பிடுவேன். அந்த ஷெடியூல் இருக்க எல்லா லெசன்ஸ்க்குமான இந்த இப்போ இருக்குல்லையா இந்த நோட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இந்த எல்லா பேஜஸையும் கம்பைன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு புக்ல வந்துட்டு அவ்வளோ கண்டென்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து டோட்டலா ஒரு 30 பாயிண்ட் அதை படிச்சிங்கனாலே முடிஞ்சு. அந்த 30 பாயிண்ட்டும் நான் எப்படி படிக்கலாம், ஷார்ட் கட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 பாயிண்ட்டையும் கிறிஸ்பா கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ நீங்க போய் புக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா எதை படிக்கணும் எதை விடணும்னே தெரிய மாட்டேங்குது. இந்த பாயிண்ட் படிக்கணுமா படிக்க கூடாதானு அதுக்கே ஒரு 5 ஷெடியூல் 5 டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓகே இங்க இருந்தாலும் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க புக்கை போய் அனலைஸ் பண்ணவே தேவையில்லை, நானே புக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும், அது மட்டும் தான் உங்களுக்கு டெஸ்ட்ல இருக்கும். ஒன்ஸ் நான் என்ன கொடுக்குறேனோ நான் என்ன சொல்லி தரேனோ அது உங்களுக்கு கான்செப்டா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கூட ஓமை தகையோ வினைமுற்றோ என்ன உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ அது எந்த வினைமுற்றா இருந்தா என்ன, புக்ல இருக்கிற வினைமுற்று தான் நம்மளுக்கு தெரியணுமா, சிறப்பு தமிழோ அவுட் ஆஃப் புக்ல இருந்து கேட்டா தெரியாதா. ஸோ ஈஸியா கான்செப்ட் புரிஞ்சா அவுட் ஆஃப் புக் போனாலும் நம்ம ஈஸியா போட்டுடலாம். லெசன் கான்செப்ட் புரிஞ்சா மனப்பாடம் பண்ணவோ அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ தேவையில்லை. ஒரு டைம் ஒரு கிளாஸ் ஒரு 1 hour 1/2 hour போகுது அப்படின்னா அப்போ நீங்க தமிழ் இயல் 1க்கு ஸ்பெண்ட் பண்ற நேரம் என்னன்னா அந்த கிளாஸ் 1 hour, அதுக்கப்புறம் கொடுத்துருக்க டிஜிட்டல் நோட்ஸை வாசிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 minutes, இவ்வளவுதான் தமிழுக்கு தேவை. இதுவே வந்து நிறைய பேர் சொல்றதுன்னா என்னால ஒரு இயல் ஒரு நாள்ல முடிக்கவே முடியல மேம், அது போக சிலபஸ் போர்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெடியூலை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை ஓகேங்களா. ஏன்னா ஷெடியூல்ல வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்குறனோ அது எவ்வளவு கண்டென்ட்டா இருந்தாலும் அது கவலைப்பட வேண்டியது நான் தான், ஏன்னா நான் தான் கிளாஸ் எடுக்கணும் ஓகேங்களா. ஒன்ஸ் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அது உங்களுக்கு புரியுதுங்கிறப்போ ஒரு அதிக போர்ஷனாவே இருந்தா கூட உங்களால ஈஸியா முடிக்க முடியும். இருந்தாலுமே நான் கம்மி போர்ஷன் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா பிகினர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கறக்காக ஓகேங்களா. ஸோ கிளாஸ் வந்துட்டு இந்த மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும். இது ஃபுல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கொடுத்த பிடிஎஃபா கொடுத்தோடனே நீங்க அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா.
ஸோ டிஜிட்டல் நோட்ஸ் வந்தோடனே வந்துட்டு இது பிரிண்டபிள் தான். ஸோ நோட்ல எழுதி போட்டோ எடுத்து அனுப்பினோம்னா அது கிளியரா பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்த இஷ்யூ. ஸோ அதையும் வந்துட்டு இந்த டைம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. டிஜிட்டல் நோட்ஸ் அப்படிங்கிறப்போ புக் எப்படி பிரிண்டா இருக்கோ கிளியரா இருக்கோ அந்த மாதிரி கிளியரா இருக்கும். ஸோ நீங்க டைரக்டா போய் அந்த பிடிஎஃப் கொடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த வீக்கான டிஜிட்டல் நோட்ஸ் வருது அப்படின்னா நீங்க அதை பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதை பிரிண்ட் போட்டுக்கோங்க. இல்ல சிலர் வந்துட்டு இல்ல எனக்கு பிரிண்ட் வேண்டாம் மேம், நானே வந்துட்டு எழுதிக்கிறேன், இந்த நோட்ஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன்னா அது உங்க விருப்பம் தான், நீங்க காப்பி பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டா தேவையில்லைன்னா அதுவே ஒரு நோட்ஸ் தான், நீங்க அதை எடுத்து எக்ஸ்ட்ராவா காப்பி பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஸ்பேஸும் நடுவில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த இடத்துல. ஏன்னா நம்ம படிக்கிறப்ப சில விஷயங்கள் எழுதுவோம், இல்ல முன்னாடி படிச்சது ஒரு கான்செப்ட் 10th படிக்கிறோம்னா 6th இருக்கிறத எடுத்து நம்ம ஆட் பண்ணி ஞாபகத்துக்காக கன்சல்டேட் பண்ணி எழுதி வைப்போம். ஸோ அதுக்கான ஸ்பேஸும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நோட்ஸை காப்பி பண்ண தேவையில்லை, பிரிண்ட் போட்டுக்கிறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ நீங்க பிரிண்ட் போடணும். பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறமா புக் மெட்டீரியல் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ புக் மெட்டீரியல் ஆல்மோஸ்ட் யாருக்குமே தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ நான் புக்கே வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன் இனிமேல் ஜாயின் பண்ண போற பேட்ச்ல. ஓகேங்களா, ஸோ அதனால தேவைப்படாது, இருந்தாலுமே நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஏன்னா சிலருக்கு வந்துட்டு புக்ல அது எங்க கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அவங்க நம்பிக்கையா படிப்பாங்க. ஸோ அதுக்காக நான் அந்த புக் மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், புக் மெட்டீரியல் தேவைப்படாது, நம்ம நோட்ஸே போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் நோட்ஸ் கொடுத்தோன்னையும் இதே டிஜிட்டல் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். இப்போ 10th தமிழ்ல EL 1 அப்படின்னா அதுக்கான கிளாஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம ஷெடியூல் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இப்போ EL 1, 2, 3 மூணுக்குமே டிஜிட்டல் நோட்ஸ் வந்துடும். நான் என்ன இப்போ இன்னைக்கு வந்துட்டு உரைநடை கிளாஸ் இருக்கு அப்படின்னா டிஜிட்டல் நோட்ஸ்ல 10th தமிழ் EL 1 உரைநடை நீங்க கையில எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் வீடியோ ஆன் பண்ணி அந்த கிளாஸை கவனிக்க வேண்டியதுதான். அப்ப நான் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேனோ இல்ல அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது எக்ஸாம்பிளோ வேற ஏதாவது கன்சல்டேட் பண்ணி சொல்றேன்னா நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நோட் பண்ணிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு அது ஒரு வாட்டி வாசிச்சாலே போதும், அது என்னைக்குமே மறக்காது. இப்படிதான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இது ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலா கேட்டது. ஸோ அதுக்காக பண்ணியிருக்கோங்க. ஒன்ஸ் ஒரு டைம் உட்காந்து அந்த நோட்ஸ் வச்சு கிளாஸை கவனிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வேலை செய்யறப்போ எப்ப வேணா அந்த கிளாஸை கேட்டுக்கலாம். அப்படி கேட்கலனாலுமே அதெல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்படிதான் போகும். ஸோ இது மூணுக்குமே கிளாஸ் இருக்கும். பிளஸ் அந்தந்த வீக் சிலபஸ், ஏன்னா நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுல அதிக மார்க் ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ சிலபஸ் முடிப்போம். ஸோ அந்தந்த வீக் சிலபஸ்க்கான கிளாஸும் தமிழை பொறுத்த வரைக்கும் இருக்கும், திருக்குறளுக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நீங்க டிஜிட்டல் நோட்ஸ் பிரிண்ட் போட்டுப்பீங்க. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப அதை கவனிச்சுட்டு தனித்தனி நோட்ஸை ஃபைல் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ் தனியா நோட்ஸ், ஜிகேனா ஜிகே தனியா நோட்ஸ், சயின்ஸ்னா சயின்ஸ் தனியா நோட்ஸ், மேக்ஸுக்கு வந்துட்டு கிளாஸாவே இருக்கும், நீங்க தனியா நோட் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு மண்டே நம்ம ஷெடியூல் அனுப்பி அன்னைக்கே வந்து டிஜிட்டல் நோட்ஸ் கொடுக்குறப்ப நீங்க பண்ண வேண்டியது. ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் நோட்ஸை கொடுத்தா அது பிரிண்ட் போட்டுட்டு புக் மெட்டீரியல் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸை பார்த்து கவனிக்கணும், இவ்வளோதான். ஒன்ஸ் வீடியோ கிளாஸ் பார்த்து நான் கவனிச்சிட்டேன், இப்போ EL 1 நான் கவனிச்சிட்டேன், இல்லைன்னா வினையச்சம்ங்கிற கிளாஸ் நான் பார்த்துட்டேன், எனக்கு புரிஞ்சது, டிஜிட்டல் நோட்ஸும் என் கையில் இருக்கு, நான் ஒரு வாட்டி படிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எப்போ மண்டே வந்து உங்களுக்கு வினையச்சம் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கிளாஸை கவனிச்சாச்சு, நோட்ஸும் என்கிட்ட பிரிண்டபிள் இருக்கு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா டெய்லி குவிஸ் அனுப்புவேன். ஓகேங்களா, நான் மண்டே வினையச்சம் கொடுக்குறேன்னா அதுக்கான டெய்லி குவிஸ் தான் இருக்கும். இந்த டெய்லி குவிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட நம்ம 2000 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த 2000 கொஸ்டினையும் இங்க நான் சொல்லி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வினையச்சம்னா என்னன்னு கொடுத்து நானும் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸும் கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 200 கொஸ்டின்ல வினையச்சம்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான கொஸ்டின் டெய்லி குவிஸ்ல கொடுத்துருவேன். ஸோ நீங்க அதையும் போட்டு பார்த்துப்பீங்க. அது போக இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்ல வந்துடும். ஓகேங்களா, ஸோ டெய்லி குவிஸ்ல இந்த பிடிஎஃப் கொடுத்துருவேன். பட் நீங்க அந்த 2000 கொஸ்டினையும் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியாது. அதை பிரிச்சு அந்தந்த வீக் 10, 20, 30ன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கே ஒரு 100 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டெய்லி குவிஸ். கிளாஸை கவனிச்சோடனே நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ் கவனிக்கிறோம்னா அது புரியுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறந்துடலாம். திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்கறப்பதான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கோம், எந்த இடத்துல நம்மளுக்கு மறக்குதுன்னு. அப்ப அது கொஸ்டின் போட்டு பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக அன்னைக்கே வந்துட்டு டெய்லி குவிஸ். இந்த டெய்லி குவிஸ் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும். ஓகேங்களா, சாட்டர்டே இருக்காது. கிளாஸ் டெய்லி குவிஸ் இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே நீங்க மண்டே டு ஃப்ரைடே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேங்களா, சாட்டர்டே வந்துட்டு ரிவிஷன், கம்ப்ளீட் ரிவிஷன். குரூப்ல கப் ஆஃப் மோட்டிவேஷன் தவிர வேற எதுவுமே இருக்காது. மண்டே டு ஃப்ரைடேவே எல்லாமே முடிச்சுட்டுருவோம். சாட்டர்டே நீங்க உட்காந்து ரிவிஷன் பண்ணணும், அவ்வளவுதான். அப்போ ஏதாவது நீங்க செக்லிஸ்ட் அந்த டெய்லி குவிஸ் மெட்டீரியல் கிளாஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு மிஸ் ஆனது எல்லாத்தையும் எடுத்து படிச்சு ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் சாட்டர்டே. அடுத்து சண்டே வந்துட்டு
டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 பேட்டர்னில் தான் இருக்கும். 100 மார்க் தமிழ், 25 மார்க் மேக்ஸ், 75 மார்க் ஜிகேல இருக்கும். அந்த 100 மார்க் தமிழ் 85 கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணியும் 15 கொஸ்டின் தான் வந்துட்டு நமக்கு இலக்கிய முறைநடை திருக்குறள் இருந்து வரும். ஓகேங்களா? ஸோ அது அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்ல தான் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஸோ அன்னைக்கே வந்துட்டு உங்களுக்கு நான் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா சண்டே டெஸ்ட் எழுதுறீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டை போட்டோ எடுத்து ரேங்க் லிஸ்ட்ல அப்லோட் பண்ணிடணும். அது ஓஎம்ஆர் ஷீட் எப்படி எடுக்கணும் என்னங்க நான் குரூப்ல வரப்போ ஃபர்தரா சொல்லுவேன். ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட மார்க்கு அந்த ப்ரூஃப்கான ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாரும் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 500 பேர் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 500 ஓஎம்ஆர் ஷீட்டையும் வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு அதுல எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு மிஸ்டேக் 500 பேர் சேர்ந்து ஒரு 20 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டே ஸ்க்ரீன்ல காட்டி இந்த இடத்துல தப்பு, இது தப்பு, இது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓஎம்ஆர் ஷீட் ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ சண்டே டெஸ்ட்னா மண்டே விட்டு டியூஸ்டே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் ரிவ்யூ கொடுத்துருவேன். ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட் ரிவ்யூ கொடுக்குறப்ப ஏன்னா டியூஸ்டே ஏன்னா சில நாள் வந்துட்டு சில பேர் டெஸ்ட் எழுத லேட் பண்ணுவாங்க, அதுக்காக. ஓகேங்களா? ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எல்லாருமே இருக்கிறப்பதான் நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்க பண்ண தப்பு இன்னொருத்தவங்களுக்கு வந்து டக்குன்னு ரீச் ஆகி அவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பர்சனலா கொடுக்குறப்ப நிறைய பேர்த்துக்கு நான் சொல்ற விஷயம் ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால எல்லாருமே அட் டைம்ல பாத்துக்கலாம். அதுல இருந்து என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிடுவோம். ஏன்னா தமிழுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ். அப்படிங்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கொஸ்டின் கேட்கறப்ப இது எப்படி வந்துச்சுன்னு சிலருக்கு புரியாது. ஏன்னா கிளாஸ் கவனிச்சிருப்பீங்க, அதுல இருந்து சில டவுட் இருக்கலாம், இது இப்படி வராதே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதை தமிழை ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு மேக்ஸ்லயும் தெரியாத சம்ஸ் எல்லாமே டவுட் எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா தான் வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருவேன். யாரெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கீங்களோ எல்லாருமே அந்தந்த வீக் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் இது சொன்னதுலயோ அந்த ஷெடியூல்ல என்ன டவுட் இருக்கோ நீங்க அதை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ மண்டே ஷெடியூல் கொடுப்பேன். மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் போகும், கவனிக்கணும், படிக்கணும். சாட்டர்டே ரிவிஷன் பண்ணணும். மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் போறப்ப கவனிச்சு படிக்கிறது இல்லாம அப்பப்பவே குட்டி குட்டியா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெய்லி குவிஸ்ல. சாட்டர்டே ரிவிஷன் பண்ணணும், சண்டே டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? இவ்வளவுதான். திருப்பியும் மண்டே திருப்பி அதே ரொட்டீன் தான். இந்த டெஸ்ட் எழுதுனதுல ஓஎம்ஆர் ஷீட் ரிவ்யூ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்லயே வந்துட்டு உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளாரிஃபை ஆயிரும். ஸோ ஒரு ஷெடியூல் புதுசா வரவங்க அடுத்த ஷெடியூல் போறப்போ ஆல்ரெடி 1 இயரா படிச்சுட்டு இருக்க டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு புரிதல் இருக்கோ அது வந்துடும். ஏன்னா இந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆகுது அப்படிங்கிறப்போ. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு பேட்ச் போகும். இப்போ ஷெடியூல் எப்படி போகும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஷெடியூல் வந்து ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம 10th இருந்து தான் போறோம். ஏன் நான் 10th இருந்து போறேன் எல்லாருமே கேட்பாங்க, 6th இருந்து போலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 10th 9th முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா மேஜர் பார்ட் அதிக கொஸ்டின் கேட்கறதே அதுலதான். ஓகேங்களா? ஸோ 10th 9th முடிச்சிட்டோம்னாலே 8th to 6th ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இருக்க மனநிலைமைக்கு நம்மளால பொறுமையா உட்காந்து 10th தமிழையோ 9th தமிழையோ படிக்க முடியும். இதே இன்னைக்கு ஃப்ரீயாவும் இருக்கிறோம், 6th தமிழ் எடுத்தோன்னு ஈஸியா படிச்சிடுறோம். இனி எக்ஸாமுக்கு ஒரு 2 மாசம் தான் இருக்கு. இப்பதான் வந்துட்டு நமக்கு ஷெடியூல் 10th தமிழ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ சப்ஜெக்டும் கஷ்டம், எக்ஸாமுக்கும் 2 மாசம் தான் இருக்கு. அந்த 10th தமிழுக்கு முன்னாடி நான் நிறைய ஷெடியூல் பெண்டிங் வச்சிருக்கேங்கிறப்ப நீங்க என்ன மைண்ட் செட்ல அந்த 10th தமிழ் படிப்பீங்க? ஸோ அப்போ அப்படி படிக்கிறப்போ அது எந்த அளவுக்கு நமக்கு புரியும். அதிக கொஸ்டின் கேட்குற சப்ஜெக்டை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலைமையில அவசரமா படிக்கிறது செட் ஆகாது. ஓகேங்களா? அதனால முன்னாடியே பொறுமையா படிக்கிறது நல்லது. ஸோ அதனால 10th தமிழ் ஆரம்பத்திலேயே கொடுத்துருவேன். 10th 9th 8th 7th 6th. இப்போ நீங்க 6th படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு வந்து 2 மாசம் தான் இருக்குன்னா பரவாயில்ல. நான் ஆல்ரெடி 9 to 10 to 7th முடிச்சுட்டேன், எனக்கு 6th மட்டும் தான் இருக்குது, எதனா 2-3 நாள் ஆகுமா படிச்சா முடிஞ்சு, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணவும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதனாலதான் நம்ம எப்பவுமே ஹையர் கிளாஸ்ல இருந்து போறது. ஓகேங்களா? ஸோ 10th தமிழ் அதுக்கப்புறம் சிலபஸ்ல இருந்து 10th தமிழ் படிக்கிறப்பவே உங்களுக்கு புரியுற மாதிரி டாபிக் தான் கொடுப்பேன். ஸோ அதை முடிச்சோடனே திருக்குறள் எல்லா வீக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் 2 டாபிக்கா கொடுத்து திருக்குறளை கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் வந்துட்டு ஒரு அதிகாரம் இருக்குன்னா 10 திருக்குறளுமே படிக்கணும். புக்ல வந்து 4 திருக்குறள் 5 திருக்குறள் தான் இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற மிச்ச திருக்குறள் எல்லாமே சேர்த்து 10 திருக்குறளா கன்சால்டேட் பண்ணி அதுல பொருள், அதுல இருக்க வார்த்தைகளுக்கான மீனிங் எல்லாமே போட்டு உங்களுக்கு பிடிஎஃபா வந்து கிளாஸும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் திருக்குறள் போகும். ஸோ ஷெடியூல் 2 வந்துட்டு ஒரு வீக்குமே 3 இயல் படிப்பீங்க. ஓகேங்களா? ஒரு வீக்குமே 3 இயல் படிப்பீங்க, சிலபஸ் படிப்பீங்க, திருக்குறள் இப்படி இருக்கும். ஓகேங்களா? திருக்குறள் ஒரு டாபிக் 2 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டை பொறுத்து இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒன்ஸ் 10th முடிச்சிட்டோமா, இப்போ என்ன பண்ணணும், 10th தமிழ ஃபுல் ரிவிஷன். மேக்ஸ் இது மேக்ஸ் ஜிக்கு தனியா பார்ப்போம். 10th தமிழ் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அடுத்தது 9th தமிழ் ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி 9th தமிழ் படிக்கிறோம். சிலபஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் டாபிக் முடிச்சுட்டே வரோம். திருக்குறளையும் படிக்கிறோம். இப்போ என்ன ஆகுது, சைமல்டேனியஸா சப்ஜெக்டையும் முடிச்சுட்டே வரோம், சிலபஸையும் முடிச்சுட்டே வரோம். எப்படின்னா, ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறதா புக் வைஸ் படிக்கிறதா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பேன். சிலபஸ் வைஸும் படிக்கணும், புக் வைஸும் படிக்கணும். ஏன்னா புக்ல இருந்து நம்மளுக்கு அந்த புக்ல இருக்க ஒரு லைனையும் நம்ம எடுத்து ஆராய முடியாது. இந்த லைன் வந்து சிலபஸ்ல வருதா வரலையா. எக்ஸாம்பிள், இளங்குமரனார் வந்துட்டு திருக்குறள் தமிழ் மரபுரை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. இப்போ நம்ம இளங்குமரனார் சப்ஜெக்ட்ல இல்லைங்கிறதுக்காக இளங்குமரனாரை படிக்காம இருக்கிறதா, இல்ல திருக்குறள் தமிழ் மரபுரையில் இருக்குங்கிறதுக்காக படிக்கிறதா அப்படின்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா. ஸோ அதனால சப்ஜெக்டை எல்லாத்தையும் படிச்சோம். ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது. டிஎன்பிஎஸ்சி பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ புக்கை சைமல்டேனியஸா முடிக்கணும். பட் சிலபஸ் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்கனால அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்து சிலபஸையும் முடிக்கணும். இப்போ நீ சிலபஸ்ல இருந்து எனக்கு கேட்டாலும் பிரச்சனை இல்லை, புக்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஆனா கஷ்டமா இருக்கும்னா இருக்காது. ஏன்னா புக் பேக்ல இருக்கிற அதே டாபிக் தான் சிலபஸ்லயும் வரப்போகுது. நீங்க இங்கேயும் படிச்சு இங்கேயும் படிக்கிறப்ப உங்களுக்கு ரிப்பீட் ரிவிஷன் தான் கிடைக்கும். இன்னும் தமிழ்ல ஸ்ட்ராங் ஆவீங்க. ஓகேங்களா. ஸோ 90+ எடுத்தவங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதே மாதிரி 9th தமிழ் 1 2 3 முதல் 3 இயலாம் முடிப்போம். ஓகேங்களா. 3 இயலாம் முடிப்போம். டாபிக் திருக்குறள் இருக்கும். இதே மாதிரிதான் வந்துட்டு 7 ஷெடியூலும் போகும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 8வது ஷெடியூல்ல 9th தமிழ் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருவோம். ஓகேங்களா. அடுத்தது 8th தமிழ் 3 இயலா படிப்போம். 8th தமிழ் ஃபுல் ரிவிஷன். 8th தமிழ் ஃபுல் ரிவிஷன்னா எப்படி, இந்த சிலபஸும் சேர்ந்துதான். இந்த சிலபஸும் அந்த வீக் ரிவிஷன் இருக்கும். இப்போ 9th தமிழ்னா 9th தமிழ் கூட சேர்ந்து அந்த 3 வாரம் என்ன சிலபஸ் படிச்சோமோ அதுவும் இருக்கும், திருக்குறளும் சேர்ந்துதான் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட். இந்த மிட் ரிவிஷன் எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் ஷெடியூலை மிஸ் பண்றவங்களுக்கு ரிவிஷன் டைம் காம்பன்சேட் பண்ணி வரதுக்கு ஈஸியா இருக்கும். இனி ஒன்று, என்னைக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல படிச்ச பாயிண்ட் வந்து கடைசியா போறப்ப நமக்கு மறந்துடும். ஸோ அப்போ நடுவில் நிறுத்தி டெஸ்ட் எழுதுறப்ப நமக்கு நிறைய கொஸ்டினும் நம்ம பார்ப்போம். டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நமக்கும் வந்துட்டு ரிப்பீட் ரிவிஷன் பண்ணதுனால 6th தமிழ் படிச்சுட்டு இருக்க கூட நம்மளுக்கு 10th 9th நாள் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. நடுவில் நிறுத்தி ரிவிஷன் பண்றப்ப, இல்லைன்னா சும்மா எல்லாத்தையும் ஒரு டைம் படிக்கிறக்கும் நடுவில் நிதானமா நிறுத்தி மனப்பாடம் பண்ணி அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்தது ஸ்டோர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால மிட் ரிவிஷன் கம்பல்சரி இருக்கும். அடுத்தது 7th 3 வீக் படிப்போம். அது கூட சம் சிலபஸ் திருக்குறள் படிப்போம். 7th தமிழ் ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா. இதே மாதிரிதான் வந்துட்டு 6th வரைக்கும் போகும். 6th தமிழ் முடிச்சதுக்கு அப்புறமா, ஓகேங்களா, 6th தமிழ ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருப்பியும் 9th 10th தமிழ் நான் சொன்னேன் இல்லையா, போர்ஷன் முடிக்கிறப்பவே நீங்க 2-3 வாட்டி தமிழ் புக்குனா தமிழ் புக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. எந்த தமிழ் புக்கா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி ரிவிஷனா, இப்போ திருப்பியும் ரிவிஷன். ஓகேங்களா. ஏன்னா 6th முடிச்சாச்சு, 9th 10th ரிவிஷன். இப்போ 11th 12th இல்லையா மேம் அப்படின்னா, 11th 12th நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 11th 12th நீங்க புக் ஃபுல்லா படிக்க வேணாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 6 to 10th படிச்சா போதும்னு. ஸோ சிலபஸ் நான் எடுக்கிறேன் இல்லையா, ஒரு டாபிக் எடுக்கிறேன் இல்லையா, அப்போ 6 to 12th நியூ புக், 6 to 12th ஓல்டு புக், சிறப்பு தமிழ், அவுட் ஆஃப் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த சிலபஸ் கிளாஸ்ல கவர் ஆயிரும். ஸோ சிலபஸ்ல என்ன இருக்கோ அது 11th 12th நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க இதுக்கப்புறம் தனியா போய் எக்ஸ்ட்ரா 11th 12th படிக்க தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 9th 10th தமிழ் ரிவிஷன் பிளஸ் யூனிட். இப்போ நம்ம சிலபஸ் எல்லாமே முடிச்சிட்டோமே, 19th ஷெடியூல் வரப்ப நம்ம சிலபஸே ஃபுல்லா முடிச்சிருந்திருப்போம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, சிலபஸ் நம்மளுக்கு எத்தனை யூனிட் இருக்கு, 6 யூனிட் இருக்கு. ஓகேங்களா. அதுல யூனிட் 1 3 அந்த வீக் ரிவிஷன். ஓகேங்களா. 9th 10th தமிழ்ல இருந்தும் புக் பேக் கொஸ்டின் கேட்பேன். யூனிட் 1 3 ரிலேட்டடான டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 8 to 6 தமிழ் ரிவிஷன், யூனிட் 2 4 ரிவிஷன். ஓகேங்களா. அது வந்து சிலபஸ் வைஸ். அடுத்தது 10 to 6 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 10 to 9th மட்டும் படிச்சு ரிவிஷன் பண்ணோம். அப்போ 8 to 6 மட்டும் படிச்சு டெஸ்ட் எழுதணும். அடுத்தது 10 to 6 ஃபுல் ரிவிஷன். ஏன்னா ஃபுல்லா படிக்கிறப்ப நம்ம எங்க ஃபிளா ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இப்பவே இதுலயே வந்து 10th 2 வாட்டி படிச்சாச்சு, நடுவில் மிட் ரிவிஷனும் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. 3-4 வாட்டி படிச்சிருவோம். ஸோ சிலபஸ்ல வந்துட்டு யூனிட் 5 திருக்குறள் மட்டும் டெஸ்டா இருக்கும். ஓகேங்களா. சிலபஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபுல் ரிவிஷன். ஸோ பாத்தீங்களா, உங்களுக்கு 5-6 வாட்டி வந்துட்டு இந்த 23 ஷெடியூல் முடிக்கிறப்பவே
ஒரு தமிழ் புக் எந்த புக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அதை முடிச்சுட்டு தான் நம்ம ரிவிஷனுக்கே போறோம். இதுக்கப்புறம் நம்ம தமிழ், மேக்ஸ், ஜிகே சேர்ந்து எக்ஸாம் பேட்டர்ன்ல 4 ஃபுல் ரிவிஷன் இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 7-8 வாட்டி ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்க போவீங்க. ஓகேங்களா, என்னைக்குமே ஒரு கண்டென்ட் வந்துட்டு நிறைய கண்டென்ட் ஒரு வாட்டி படிக்கிறக்கும் எந்த கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட் ரிப்பீட்டா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அங்க ஞாபகம் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி ஞாபகம் இருக்கும்? 10th ல இருந்து 6th வரைக்கும் சரன்னு படிச்சுட்டு நடுவில் ஒரு ரிவிஷனே கொடுக்காம ஒரு டெஸ்டே போடாம இருந்தா மறுபடியும் எப்படி நமக்கு 6th முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி 10th ஞாபகம் இருக்கும்? ஓகேங்களா, ஸோ அதனால ரிவிஷன் டெஸ்ட் ரொம்ப கம்பல்சரியா நம்மளுக்கு நம்ம ஷெடியூல்ல இருக்கும். அதுக்கப்புறம் 4 ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா, ஜூன் 16 நம்ம போர்ஷன் கவர் பண்ணதுக்கு அப்புறமா 16 to 21, 20 to 27, 28 to ஜூலை 3, ஜூலை 4 to 10 ஃபுல் ரிவிஷன். 11, 12 வந்துட்டு நான் ஃப்ரீயா விட்டுருவேன். ஏன்னா நீங்க இந்த ரிவிஷன் எல்லாம் பண்றப்பவே பெண்டிங் எல்லாம் முடிச்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலும் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, நான் இந்த இடத்துல லோவா இருக்கு, இந்த இடத்துல ஹையா ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும்னு தோணுதோ அது அந்த 2 days வந்து ஃப்ரீயா விட்டுருவேன். நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு 9வது ஃபுல் ரிவிஷன் தான் குரூப் 4ஓட ஒரிஜினல் எக்ஸாமாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த பதட்டம் குறையும், ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக் குறையும், கேர்லெஸ் மிஸ்டேக் குறையும், அங்கே போயிட்டு மறக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறையும். நம்மளுக்கு புதுசா இருக்காது அந்த ஓஎம்ஆர் ஷீட். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு தமிழ் போகும். அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஒரு டாபிக் படிப்போம். ஃபர்ஸ்ட் வீக் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா, அடுத்த வீக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா, அது ரிவிஷன், நிறுத்தி ஒரு ரிவிஷன். ஓகேங்களா, அதுக்கடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, ஏஜ் ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் ரிவிஷன். ஓகேங்களா, இதை முடிச்சுட்டு மெஷர்மெண்ட்ல அதிக கொஸ்டின்ங்கிறதுனால அது வந்துட்டு ஒரு 3 to 4 வீக் போகும். ஓகேங்களா, 4 வீக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6வது வீக் சிம்பிளிஃபிகேஷன், அப்புறம் ஏபிஜிபி. ஏன்னா நம்மளுக்கு நம்பர் சீரீஸ்ல கேட்டிருக்காங்களே, அதனால ஏபிஜிபி கவர் ஆகும். ஏபிஜிபி முடிச்சோடனே ஆல்ஃபா நியூமரிக் ரீசன், ரிவிஷன். ஓகேங்களா, ஸோ அப்போ பசில்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எதில் வரும்னா லாஜிக்கல் ரீசனிங்ல வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆப்டிடியூடுக்கு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 10 கொஸ்டின் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ 15 கொஸ்டினுக்கு படிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம லாஜிக்கல் ரீசனிங் வருவோம். ஓகேங்களா, டைஸ் பகடை கணக்குகள், அதுக்கப்புறம் லாஜிக்கல் விஷுவல் ரீசனிங். ஓகேங்களா, இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிவிஷன் பண்றோம் இல்லையா, அப்போ சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழ் மேக்ஸை படிச்சு ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ மேக்ஸ் நமக்கு 2 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்போ யூனிட் 1 முடிப்போம், அடுத்தது யூனிட் 2 முடிப்போம். ஓகேங்களா, அது 2யும் சேர்த்து ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ இப்பவே வந்துட்டு நீங்க இந்த மாடல் எக்ஸாமுக்கு கம்ப்ளீட்டா ரெடி ஆயிருவீங்க. ஏன்னா யூனிட் 1 தனியா ரிவிஷன், 2 தனியா ரிவிஷன், அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷனும் பண்ணியாச்சு. ஸோ நீங்க டைரக்டா படிக்காமே கூட இந்த ஃபுல் ரிவிஷன் எழுதுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஜிகே. ஜிகே வந்துட்டு எப்படி அப்படின்னா ஃபுல்லாவே வந்துட்டு மார்க் ப்ரையாரிட்டி வைஸ் தான் ஷெடியூல் இருக்கும். எது அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம முதல்ல முடிப்போம். ஓகேங்களா, இந்த எக்கனாமியும் ஒரு வாரம் எடுத்துட்டோம்னா எக்கனாமி, பாலிட்டி கொஞ்சம், ஹிஸ்ட்ரி கொஞ்சம், எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தொடர மாதிரி நம்ம சிலபஸ் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா இங்க போயிட்டு எக்கனாமில இந்திய பொருளாதாரத்துல ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ இந்தியாவோட இங்க தொழிலகங்கள் இருக்கு, இதெல்லாம் இங்க படிச்சுட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அனல் தொழிலாளை இருக்கு, சேலம் எஃகு தொழிற்சாலை இருக்கு, செயில் வந்துட்டு சேலத்துல இருக்கு, இப்பெல்லாம் படிச்சாச்சு. இங்க வந்து ஹிஸ்ட்ரி வரும். ஹிஸ்ட்ரி வந்து ஷாஜகானை படிக்கிறோம். ஷாஜகானுக்கும் சேலத்துல இருக்க செயலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க மைண்ட் எப்படி கனெக்ட் ஆகும்? இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒண்ணு படிக்கிறீங்க, இங்க ஒரு பாயிண்ட் படிக்கிறீங்க, இங்க ஒரு பாயிண்ட் படிக்கிறீங்க. நம்ம என்னைக்குமே ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா அது ரிலேட் ஆகணும் நம்மளுக்கு. ஓகேங்களா, இதுவே இங்க சேலம்ல ஒரு தொழிற்சாலை படிக்கிறீங்க, இங்க இந்த லெசன்ல ஒரு தொழிற்சாலை படிக்கிறீங்க, அப்ப நம்ம கன்சல்டேட் பண்ணி ஓகே இவ்வளவு தொழிற்சாலைகள் இந்த லெசன்ல இருக்கு, இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி படிச்சுக்கணும். இப்ப இந்தியா இத்தனாவது இடத்துல கரும்பு உற்பத்தியில இருக்கு, நெல் உற்பத்தியில இந்த இடத்துல இருக்கு, ஸோ இந்த லெசன்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல பருத்தியை பத்தி கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாம் படிச்சுக்கணும். இந்த திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க, இந்த 3 லெசன்ல எவ்வளவு திட்டங்கள் இருக்கு கன்சல்டேட் பண்ணி படிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால ஒரு யூனிட்டா தான் நம்ம முடிப்போம். ஓகேங்களா, அந்த யூனிட்மே வந்து மார்க் ப்ரையாரிட்டியில தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு யூனிட் எக்கனாமியும் தமிழ்நாடு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் சேர்ந்து 20 மார்க், அது போக தமிழ்நாடு பண்பாடு, தமிழ்நாடு கல்ச்சர், சமூக நீதி அதெல்லாம் சேர்ந்து 20 மார்க். ஸோ அந்த 2 யூனிட் முடிச்சோம்னாலே நம்மளுக்கு 40 மார்க் கன்ஃபார்ம். ஸோ ஏன்னா நம்ம தமிழ் சிலபஸ் மாத்திட்டாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை படிச்சதுல பாருங்க மார்க் நீங்க 4 மார்க் படிச்சிருந்தா எக்கனாமி கொண்டு வந்து 20 மார்க்ல வச்சிருக்காங்க. அப்ப எக்கனாமி படிக்கணும் தானே.
ஸோ அப்போ அதை 40 மார்க் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்தது பாலிட்டி. இதுக்கு நான் முதல் பாலிட்டி தான் நல்லா படிப்பேன், எனக்கு பாலிட்டி நல்லா வரும், அதை படிச்சிங்கன்னா ஓகே படிங்க, 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி பாலிட்டி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் தான் வரும், மிச்ச மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால 40 மார்க் முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜியாகிரபி, அந்த மாதிரி, அதுக்கப்புறம் சயின்ஸ், அந்த மாதிரி போகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு யூனிட்டாக முடிப்போம். ஸோ இப்போ எக்கனாமி முடிக்கிறோம்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் இல்ல 2 வீக்குக்கு ஒரு டைம் ஒரே ஒரு லெசன் தான். இது உங்களுக்கு படிக்கிற மாதிரியே தெரியாது, 2 வாரத்துக்கு ஒரு லெசன் அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஸோ அது குட்டி குட்டியா முடிச்சுட்டு போறேன். ஏன்னா அந்த 4 மார்க்கு நீங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களால மார்க் வாங்க முடியும். ஏன்னா நீங்க 160 மார்க் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அங்க போய் 160 வராது. கேர்லெஸ் மிஸ்டேக், பதட்டம், பயத்துல 2 மார்க் போகும். அந்த இடத்துல சயின்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால சயின்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்தோடனே எக்கனாமில 3 லெசன் படிக்கிறோம். அடுத்த வீக் வந்துட்டு 11th எக்கனாமி, 12th எக்கனாமில பெண்டிங் படிக்கிறோம். அதுக்கு அடுத்த வீக் என்ன பண்றோம், லோயர் கிளாஸ்ல எக்கனாமி படிக்கிறோம். பட் என்னன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான எக்கனாமியை ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறோம். ஓகேங்களா. 11th 12th எக்கனாமி ஒன்ஸ் முடிச்சிட்டோம்னா 10th 9th தமிழ்நாடு ரிலேட்டடான எக்கனாமி நான் முதல்ல கொடுத்துருவேன், அதுக்கு ப்ரையாரிட்டி. ஓகேங்களா. அதை முடிச்சதுக்கு அப்புறமா 8 to 6 எக்கனாமி இருக்கு இல்லையா. ஸோ 8 to 6 எக்கனாமிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, 2 பேர் சும்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரிவிஷன் பண்றப்போ 9th 10th என்னென்ன எக்கனாமி லெசன் மிஸ் ஆகுதோ அது எல்லாமே இங்க ஆட் பண்ணிடுவோம். ஆனா மெயினா கண்டிப்பா நீங்க மற்ற எக்கனாமி படிக்கலனாலும் இந்த லெசன் கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா. அடுத்தது பால்ட்டி. இது வந்துட்டு பால்ட்டியில வராது, இது வந்து அடுத்த யூனிட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு சமூக நீதி, தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி, அதுல வரும். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடான கொஸ்டின் நிறைய கேட்கறதுனால தமிழ்நாடு ரிலேட்டடான பால்ட்டி கொஸ்டின்ஸ், தமிழ்நாடு ரிலேட்டடான ஐஎன்எம் கொஸ்டின், ஏன்னா யூனிட் 8 9 மத்தான ஒரு தமிழ்நாடு ரிலேட்டட் பால்ட்டி, தமிழ்நாடு ரிலேட்டட் ஜியாகிரபி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. இது அதிகமா இருக்குங்கனால அதை ப்ரையாரிட்டி பண்ணி தமிழ்நாடு ரிலேட்டடான பால்ட்டி படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஐஎன்எம் படிப்பீங்க 2 லெசன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில தமிழ்நாடு ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கு, லோயர் கிளாஸ்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ இந்த ஐரோப்பிய வருகையில் என்ன மேம் தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டோட ஆவண காப்பகம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எப்படி சிலபஸ் எடுத்திருக்கேன்னா, இதை பார்த்தா உங்களுக்கு நிறைய லெசன் மாதிரி இருக்கும், பட் நான் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லெசனை எடுத்து வாசிச்சு பார்த்து அதுல ஒரு பேரா தமிழ்நாடு பத்தி இருந்தாலும் நான் அதை எடுத்துட்டேன். ஏன்னா யூனிட் 8 9 மாதிரி கிடையாது. இந்த டைம் வந்துட்டு இந்த யூனிட்டுக்கு 20 மார்க்குங்கிறப்ப நம்ம எங்கேயுமே விடக்கூடாது. இதுல தமிழ்நாடு ஆவண காப்பகம் இருக்கு, ஐரோப்பிய வருகையில கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் புக்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டை பத்தி தானே கேட்டிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த லெசன்லாம் பார்த்தா நிறைய லெசனா இருக்கும், பட் இந்த லெசன் பாத்தீங்கன்னா 2 பேஜ் தான் படிப்பீங்க. அந்த 2 பேஜ்ல மட்டும்தான் தமிழ்நாடு ரிலேட்டடான டாபிக் கவர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா 81 82 அது லோயர் கிளாஸ்ல தான், மிஞ்சி போனா ஒரு 10 பாயிண்ட் தான், அந்த 10 பாயிண்ட்ல தான் நமக்கு மார்க் மிஸ் ஆகும். ஸோ அதுதான் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா லெசன் ஜாஸ்தியா நமக்கு தோணும், பட் நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கலாம், நீங்க அதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதுலயும் அதே தான், புத்த சமய கருத்துக்கள்ல பாத்தீங்கன்னா அதுல என்ன தமிழ்நாடு இருக்குன்னா இருக்கு, 130 to 32வது பேஜ்ல தமிழ்நாடு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அதுல ஒரே ஒரு பேஜ் தமிழ்நாடு பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அது எல்லாமே தமிழ்நாடு பத்தி எங்க இருக்கோ அத்தனையும் நம்ம படிச்சோம். ஏன்னா 20 மார்க் பிளஸ் அங்க மேல ஒரு 20 40 மார்க். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாவும் எக்கனாமி படிச்சீங்கன்னா 40 மார்க். ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடா எது இருந்தாலும் நம்ம விடக்கூடாது, படிச்சிடணும். ஓகேங்களா. அதாவது எது இருந்தாலும்னா புவியியல், பண்பாடு, சமய சீர்திருத்தவாதிகள், அது ரிலேட்டடா. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது ரிவிஷன். ஸோ யூனிட் வந்துட்டு 2 யூனிட்டை வந்து எங்க 8வது ஷெடியூல்ல நம்ம முடிக்கிறோம் ரிவிஷன். இதை முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ஜிகேல 40 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா. ஏன்னா முக்கியமான மார்க் தான் முதல்ல முடிக்கணும், ஃப்ரீயாவும் இருக்கும் இல்லையா, ஸ்டார்டிங்ல நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம், நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும், அப்போ முடிச்சாதான் இதெல்லாம் உண்டு. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பால்ட்டி. ஏன்னா அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி நம்மளுக்கு என்னது, பால்ட்டி. பால்ட்டியில் எவ்வளோ 15 மார்க் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பால்ட்டியை ஒரு யூனிட்டா முடிப்போம். ஓகேங்களா. ஷெடியூல் 16 வரைக்கும் உங்களுக்கு பால்ட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ பால்ட்டி முடிச்சோம்னா அங்க நம்மளுக்கு எவ்வளோ மார்க்கு, அங்க ஒரு 15 மார்க், 55 மார்க் முடிஞ்சுது. ஓகேங்களா. ஏப்ரல் எண்டுங்கிறப்பவே ஜிகே 80% நம்ம முடிச்ச மாதிரி தான். அது போக சயின்ஸும் படிச்சிருக்கோம், அதுல நமக்கு 1 or 2 கொஸ்டின் நம்மளுக்கு வரலாம். அதுக்கப்புறம் ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரிக்கு எவ்வளவு மார்க், 10 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎன்எம் முடிக்கிறோம். ஐஎன்எம் முடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த ஐஎன்எம்ல ஜியாகிரபில இருந்தெல்லாம் லெசன்ஸ் எடுத்து நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம் இல்லையா யூனிட் அந்த 40 மார்க்குக்கு. ஸோ அதனால அது போக மிச்சம் என்னென்ன ஐஎன்எம் இருக்கோ அதுக்கான
அதுக்கான லெசன்ஸ் தான் நம்ம ஒரு ஷெடியூலாக முடிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 20யோட நம்மளுக்கு ஐஎன்எம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 20th ஷெடியூல் ஐஎன்எம் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் 21, 22, 21, 22 மொத்தமாக 21, 22வோட சேர்த்து நம்மளுக்கு ஐஎன்எம் ஹிஸ்டரி கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னப்பா, சயின்ஸ்லயும் 2-3 மார்க் வந்துட்டு நம்ம படிச்சுதான் வச்சிருக்கோம். சைட் பை சைட் படிச்சாச்சு. இது படிக்க வேண்டிய ஒரே யூனிட் என்னது, ஜாகிரபி தான். ஓகேங்களா? இந்த ஜாகிரபிலையும் தமிழ்நாடு இயற்கை பிரிவுலாம் வந்துட்டு நம்ம அங்க அந்த யூனிட் படிக்கிறப்பவும் படிச்சிருவோம், இங்க ரிவிஷனாவும் படிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இதை முடிச்சிங்கன்னா ஜாகிரபியில 5 மார்க். ஸோ இதை முடிச்சிங்கன்னா முடிஞ்சு. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சைட் பை சைடு உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேன். எந்த யூனிட்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களோ அது ரிலேட்டடாக கொடுப்பேன். அதை நோட் மேக் பண்ணி அதை ஜஸ்ட் ஒரு வாசிச்சிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ 75க்கு 65 ப்ளஸ் தாராளமாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லா போர்ஷனும் படிச்சுட்டோம். நமக்கு எதுல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் தெரியும். அவுட் ஆஃப் புக் போனாலோ இல்லை நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் ஆனால் மட்டும்தான் இந்த 10 கொஸ்டினே நம்மளுக்கு குறையும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷெடியூல் போகும். ஸோ ஒன்ஸ் ஷெடியூலை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா? நடுவுலயே வந்துட்டு நம்ம அந்த 40 மார்க்கு 2 யூனிட் முடிச்சோடனே ஒரு ரிவிஷன், பாலிட்டி முடிச்சோடனே ஒரு ரிவிஷன், ஐஎன்எம் ஹிஸ்டரி முடிச்சோடனே ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் ஜாகிரபி, அப்படிதான் படிக்கிறோம். ஸோ அங்கேயும் ரிவிஷன் பண்ணிட்டு 4 டைம் ஃபுல் ரிவிஷன் பண்ணால் நமக்கு எப்படி மறக்கும்? ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு ஷெடியூல் போகும். ஜூலை 10 வரைக்கும் இதுதான் பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஷெடியூல் போகும். நான் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு செட் ஆகும்னா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு கொஷின் பேப்பர் பைலிங்குவல் தான். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பேப்பர் அவைலபிள். தமிழ் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் பிளஸ் மேக்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜிகே இதுதான் முக்கியம். ஜிகே கிளாஸு அந்த டிஜிட்டல் நோட் சொல்றேன் இல்லையா, இது வந்துட்டு தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. நீங்க தமிழ்ல ஜிகே படிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ் மேக்ஸு கொஷின் பேப்பர்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் மட்டும் உங்களுக்கு ஜிகே கிளாஸும் அந்த டிஜிட்டல் நோட்ஸும் யூஸ் ஆகாது. தமிழ் மேக்ஸ் டிஜிட்டல் நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலகிராமில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெலகிராமில் இப்போ நான் இந்த மெட்டீரியல் சென்ட் பண்ணுவேன், டிஜிட்டல் நோட் சென்ட் பண்ணுவேன் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே டெலகிராமில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் குரூப் போகும். ஸோ இந்த குரூப் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன் 1999. ஓகேங்களா? 1999 ரூபா. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இது அக்கௌண்ட் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்ல பே பண்றவங்க இல்ல கியூஆர் கோட் யூஸ் பண்றீங்க, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல கியூஆர் கோட் யூஸ் பண்றீங்கன்னா கியூஆர் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி பே பண்ணணும்னா ஜிபேவோ ஃபோன்பேவோ எடுத்துட்டு கியூஆர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா கீழே வியூ ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். நீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த கேலரியில சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்டோவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும், நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு ஃபோன்பே நம்பர் இருந்தாதான் எனக்கு பே பண்ண ஈஸியா இருக்கும்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ எல்லாத்துலயுமே இந்த நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? 8012224186 அப்படின்னு இருக்கும். இது வந்துட்டு சாரோட நம்பர், லோகேஷ்னு வரும். ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா லோகேஷ் பெதி அகாடமி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ பே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. 6381083284 இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. இதை அனுப்புனதுக்கு அப்புறமா அட்மின் பார்த்துட்டு உங்களோட நேம், ஏஜ், டெலகிராம் நம்பர் வாங்கிட்டு குரூப் லிங்க் கொடுத்து ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான். ஸோ கியூஆர் கோடும் இருக்கு. அக்கௌண்ட் டீட்டெயில், அதாவது பேங்க்ல பே பண்ணுவாங்க சில பேர், நெஃப்ட்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கியூஆர் கோட்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர்,
80122241186 பே பண்றதுக்கு. இது வாட்ஸ்அப் நம்பர். நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல அக்கௌண்ட்ல பே பண்றீங்கன்னா அதுக்கான போட்டோவோ ஏதோ ஒன்று எடுத்து 63810 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் பேட்ச் டீடைல். இந்த ஃபுல் ஷெடியூல் இருக்கு இல்லையா, நான் இப்போ உங்களுக்கு இந்த ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் உங்களுக்கு செட் ஆகுமா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலுமே இந்த 63810 நம்பருக்கு, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லனா கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். until then bye.